ஆனால் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள். உங்கள் காலை பிடித்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த ரகசியங்களை வேறு எவரிடமும் சொல்லிவிடாதீர்கள். என் அண்ணன் ஆதப்பனுக்கு இங்கு உள்ள நிலை சிறிது கூட தெரிந்துவிடக் கூடாது. நான் கொடுமைப்படுத்தப்படுகிறேன், கண்ணீரோடு வாழ்கிறேன் என்பது புரிந்துவிடக் கூடாது. இதை பற்றி சிறிதளவும் அவருக்கு சந்தேகம் வந்துவிடக் கூடாது. இது என் பெரிய அண்ணனுக்கு தெரிந்தால் இதனால் பெரும் விபரீதங்கள் நேர்ந்துவிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். தீராத ஆபத்து உருவாக அது வழிவகுத்துவிடும். கல்யாணி, நான் என் தம்பியிடம் உன் பொருட்டு கடுமையாக வாதாடி இருக்கிறேன். நல்ல விதமாக எடுத்துச் சொல்லி அவன் மனதை மாற்றி இருக்கிறேன். பாகநீரியில் இருக்கும் அண்ணன் தம்பிகள் உனக்கு விளைவித்த அவமானத்திற்காக தங்கையை பழிவாங்குவது தர்மமல்ல என்பதை புரிய வைத்திருக்கிறேன். என்னுடைய கருத்துகள் வைரமுத்தனை சிந்திக்க வைத்திருக்கின்றன என்பதற்கான அடையாளமாகத்தான் ஆதப்பன் கைது செய்யப்பட்டான் என்ற உடனேயே நீ மயங்கி விழுந்த போது வைரமுத்தனுக்கு ஏற்பட்ட பதட்டமும் மயக்கம் தெளிந்தவுடன் உன்னுடன் பேசிய இதமான வார்த்தைகளும் ஆதப்பனை விடுவிக்க வேண்டும் என்ற பரபரப்பும் உனக்கு ஏதும் நேர்ந்துவிடக் கூடாது என்ற அக்கறையிலும் தான் உடனடியாக படை வீரர்களுடன் புறப்பட்டு சென்றான். ஆதப்பனை விடுவித்து அழைத்து வந்து உன் கண் முன்னே நிறுத்தினான். ஆதப்பனிடம் அவனுக்கிருந்த நட்பை விட உன்னிடம் அவனுக்கிருந்த அந்த காதலை வைரமுத்தனை வேகமாக செயல்படுத்தியது. கல்யாணி, உண்மையாகவா சொல்கிறீர்கள்? அவர் மாறிவிட்டாரா? அவர் மனதில் இருந்த வஞ்சம் மறைந்து விட்டதா? ஏன் உனக்கு சந்தேகம்? இப்போதவன் நிச்சயம் உன்னோடு உரையாடி மகிழ இங்கே வருவான் பாரேன். இனியும் நான் இங்கிருப்பது உங்களுக்கு இடையூறாக கூட இருக்கலாம். உங்கள் அண்ணி. போய்விடுகிறேன் அம்மா. அதற்கு முன் ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன். வைரமுத்தன் உன்னை மாடி அறைக்கு அழைத்தால் போய்விடாதே. அங்கே போனால் அவன் உன்னையும் மறந்து விடுவான், தன்னையும் மறந்து விடுவான். அண்ணனின் அறுபட்ட தலைமுடியும் இரத்தக்கரை படிந்த ஆடையும் தான் அவனை ஆட்டி படைக்கும். நான் சொல்வது புரிகிறதா? கல்யாணி, இந்த அண்ணி இதற்கு மேல் சொல்ல முடியாத, புரிந்து நடந்து கொள். ஆதப்பா, நான் சொன்னது சரிதானா? உண்மை நிலையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கல்யாணியின் சோக கீதத்தை நீ உன் காதில் கேட்பதற்குரிய ஏற்பாட்டை செய்தேன். என்னை தெய்வம் போல் பார்த்துக் கொள்கிறார்கள் என்றாலே கல்யாணி, இந்த நிலையில் எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறேன் என்று எப்படி அவளால் சொல்ல முடிந்தது? அதுதான் இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு அமைந்த பெருங்குணம். கணவனால் எத்தகைய துன்பம் ஏற்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அவ்வளவு ஏன், என் நிலை என்ன என்பது உனக்கே தெரியுமே. என்னால் உண்மையை சொல்ல முடிகிறதா? உன்னிடமும் அல்லவா சுரண்டை காட்டில் என் கணவர் மடலை எடுத்துக்கொண்டு அந்த கர்னலுக்கு கொடுக்க சென்றாரே. அந்த மடலை பறித்து நீ நாட்டை காப்பாற்றினாய். அதை என் தம்பி வல்லத்தரையனிடம் சொல்லிவிடாதே என்று நான் வேண்டிக் கொள்ளத்தான் நேர்ந்தது. இப்படித்தான் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவன் செய்யும் தவறை மற்றவர்களிடமிருந்து மறைக்கிறாள். தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு குமுறுகிறாள். அப்படியொரு நிலைதான் கல்யாணிக்கும். நான் இங்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன் என்று அவள் சொல்லுவது ஒரு தமிழ் பெண்ணின் பண்பாட்டை காட்டுகிறதே தவிர அவள் படும் பாட்டை விளக்கியதாகாது. ஆதப்பா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. உன்னை விடுவித்து இங்கு அழைத்து வந்ததின் நோக்கமே உன்னை பழிவாங்குவதற்காக இருக்கலாமோ என்று கலக்கமாக இருக்கிறது. அதனால் நான் ஒன்று சொன்னால் கேட்பாயா? சொல்லுங்கள் அக்கா.
ஏதேனும் சங்கடம் ஏற்படுவதற்கு முன்பே நீ இங்கிருந்து சென்று விட வேண்டும். அதனால் நீ இப்பொழுதே பாகனேரிக்கு புறப்பட்டு விட. என்னை அவ்வளவு கோழையாகவா எண்ணிவிட்டீர்கள்? என் தங்கையின் வாழ்வு மலர வேண்டும் என்பதற்காக நான் என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். தம்பி தனது உயிரை தத்தம் செய்து தங்கையின் வாழ்வு அணையாமல் பாதுகாத்தான் என்ற செய்தி அறிந்தால் என் அண்ணனைப் போல் ஆனந்த கண்ணீர் வடிப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் பரவாயில்லை, அதற்கும் மேலான மானத்திற்கு ஊனம் நேர்ந்து விட்டால் என்ன செய்வது ஆதப்பா? உங்களால் பட்டமங்கலத்திற்கு நேர்ந்ததை தாங்களும் பாகனேருக்கு செய்ய வேண்டும் என்று வைரமுத்தன் நினைத்து விட்டால் அதை எப்படி என்னால் தாங்க முடியும்? ஓ, அப்படியெல்லாம் நடக்க கூடுமா? அதற்காகத்தான் வைரமுத்தன் என்னை பட்டமங்கலத்துக்கு அழைத்து வந்திருக்கிறானா? அதையும் பார்த்து விடுகிறேன். தன்னை சுற்றிலும் புலிகள் இருப்பதாக பயந்து கொண்டு வலை தேடி ஓடுகின்ற எலியல்லையின் ஆதப்பா, எதுவரினும் அதை எதிர்கொள்ள எனது தோள்கள் இருக்கின்றன. ஆதப்பா, நான் உன் வீரத்தை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் கல்யாணியின் வாழ்க்கையை மறந்து விடாதே. இன்று இரவு நீ இங்கு தங்கி நாளை காலை உனக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டு விட்டால் கல்யாணியால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? வேதனையை வெற்றிலைப்பாக்கு வைத்து அழைப்பதை விட இப்பொழுதைக்கு தற்காலிகமாக தவிர்த்துக் கொண்டால் கால மாற்றத்தில் எவ்வளவோ நிலைமைகள் மாறுமல்லவா? உனக்காக சொல்லவில்லை, உன் தங்கை கல்யாணிக்காக சொல்கிறேன். பாம்பு இருக்கிறது என்று தெரிந்தும் புற்றின் மீது தலை வைத்து படுப்பது வீரமும் அல்ல, விவேகமும் ஆகாது ஆதப்பா. காலம் எல்லாவற்றையும் மாற்றும் ஆதப்பா. நான் உன்னை தகுந்த பாதுகாப்போடு எச்சரிக்கையாக அனுப்பி வைக்கிறேன். சரி அக்கா, நான் சென்று கல்யாணியிடம் சொல்லிவிட்டு வரட்டுமா? வேண்டாம் தம்பி, அவள் உன்னை தடுப்பாள். நாளைக்கு போகலாமே, என்ன அவசரம் என்பாள். பிறகு நம் திட்டமெல்லாம் வீணாகிவிடும். சரி அக்கா, நான் முதலில் இப்போது பாகனேரிக்கு புறப்படுகிறேன். ஆதப்பா, சொல்லுங்கள் அக்கா. இங்கு கல்யாணியின் நிலை என்ன என்பது பற்றி உன் அண்ணன் வாளுக்கு வெளியிடும் சொல்லிவிடாதே ஆதப்பா. வெகு விரைவில் இங்குள்ள பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்கிறேன். உன் தங்கை கல்யாணியின் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அதுவரை சற்று பொறுமையாக இரு. நிச்சயம் சொல்ல மாட்டேன். பாகனேரியும் பட்டமங்கலமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் கூட. அதற்கு குந்தகம் விளைவிக்கும் செய்தியை நிச்சயம் அண்ணனிடம் சொல்ல மாட்டேன். நான் புறப்படுகிறேன். சென்று வா. கல்யாணி, என் மீது கோபமா, வருத்தமா? என்னை மன்னித்து விடு கல்யாணி. என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? நீங்கள் போய் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? தாங்க முடியாத கொடுமைகளை செய்தவன் அல்லவா நான். உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளின் கோபத்தை என் மீது காட்டினீர்கள். உங்கள் நிலையிலிருந்து பார்க்கும்போது அது சரிதான் என்பதை என்னால் உணர முடிகிறது. எவ்வளவு பண்பட்டவள் நீ! உன்னிடம் இப்படி மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டேன். அதை நினைக்கும் போது எனக்கே வெட்கமாக இருக்கிறது கல்யாணி. அதற்கு அவசியமே இல்லை. நான் உங்கள் அடிமை. என் விஷயத்தில் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் நடந்து கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை உள்ளது என்று நான் உங்களைக் கண்டு என் மனதை பறிகொடுத்தேனோ அன்று முதல் என் உடல், பொருள், ஆவி அனைத்தும் உங்களுடையதாகிவிட்டது. அதனால் என் விஷயத்தில் எதையும் செய்வதற்குரிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது. என்னை நீங்கள் எந்த நிலையில் வைத்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் வீட்டு பணிப்பெண்ணாக என்னை நடத்தினாலும் அதை சிரித்த முகத்தோடு நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன். உங்கள் பாதத்தில் போடும் மிதியடியாக இருக்க நேர்ந்தாலும் அதை மனமகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் என்ன கல்யாணி? எனக்கு ஏற்படக்கூடிய எந்த சங்கடமும் என் அண்ணன்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது. அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. என்னை உங்களுக்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து அவர்கள் திருமணம் செய்து வைக்கவில்லை. இந்த திருமணத்தின் மூலம்
பட்டமங்கலமும் பாகநேரியும் ஒன்றாக சேர்ந்துவிடும் என்று எதிர்பார்த்து அவர்கள் இதை செய்யவில்லை. நமது தங்கை பட்டமங்கலத்து சின்ன அம்பலத்தை விரும்பிவிட்டாள். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்ற பொறுப்பு, பாசம். அதனால்தான் என்னை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அதை என்னால் உணர முடிகிறது கல்யாணி. அதற்கும் மேலே என் மூத்த அண்ணனுக்கு உங்கள் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் வைரம் போல் உறுதியாக இருக்கக்கூடியவர். நீங்கள் ஒன்றை தெளிவாக தீர்மானித்து விட்டால் அதிலிருந்து மாற மாட்டீர்கள் என்று அவர் நம்பிக்கை அளித்தார். உங்களது இளம் வயது நண்பராக இருந்தும் என் சின்ன அண்ணன் உங்கள் மீது சிறிது சந்தேகப்பட்டார். நீங்கள் ஒருவேளை மாறியிருப்பீர்களோ என்று அச்சப்பட்டார். ஆனால் பெரிய அண்ணனுக்கு அப்படிப்பட்ட சந்தேகங்கள் எதுவும் எழவில்லை, அச்சமும் உண்டாகவில்லை. நீங்கள் என்னை நல்லபடியாக வாழ வைப்பீர்கள் என்று அவர் மனப்பூர்வமாக நம்பினார். அந்த நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படாமல் இருந்தால் போதும். நீங்கள் என்னிடம் இனிமையாக நடந்து கொள்கிறீர்களோ கடுமையாக நடந்து கொள்கிறீர்களோ அது வெளியில் தெரிய வேண்டாம். நான் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கிறேனோ சங்கடமான சூழ்நிலையில் இருக்கிறேனோ அதுவும் தெரிய வேண்டாம். என் அண்ணன்களை பொறுத்தவரை நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அது அவர்கள் செவிகளில் விழ வேண்டும். அவர்கள் அதை கேட்டு மகிழ்ந்தால் அதுவே எனக்கு போதும். அதையே நான் நம் வாழ்வின் வெற்றியாக கருதுகிறேன். இனி நம் வாழ்வில் போலியாக அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி உன் அண்ணன்களை நம்ப வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இனி நீ எப்போதும் உண்மையிலேயே மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய். எவ்வளவு செல்லமாக வளர்ந்தவள் நீ. உன் அண்ணன்கள் இருவரும் யாருடைய அன்பு அதிகம் என்று பிரித்து காட்ட முடியாதபடி போட்டி போட்டுக் கொண்டு அன்பு செலுத்தினார்கள். அதை நானே நேரில் பார்த்து வேந்தவனாயிற்றே. அந்த அளவிற்கு அன்பு காட்டி வளர்த்த உன்னை இங்கே பட்டமங்கலத்திற்கு அழைத்து வந்து நான் மிகவும் சங்கடப்படுத்தி விட்டேன். ஆனால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது கல்யாணி. என்ன காரணம்? நீ எப்படி உன் அண்ணன்களிடம் மாறாத அன்பை வைத்திருக்கிறாயோ அதே அளவிற்கு அன்பை, பாசத்தை நான் என் அண்ணனிடம் வைத்திருந்தேன். தான் திருமணம் செய்து கொண்டு தனக்கென ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அவருக்கு பிறகு நான் அம்பலக்காரன் ஆக முடியாது என்பதற்காகவே அவர் திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்தார் என்றால் அவர் என் மீது எவ்வளவு பாசம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு விளக்க வேண்டிய அவசியமில்லை. இதை பாசம் என்று சொன்னால் மட்டும் போதாது, தியாகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தகைய தியாகசீலர் தனக்கு அவமானம் நேர்ந்து உயிரை பலி தந்த நேரத்தில், வைரமுத்தா, நம் மரபின் புகழை நிலைநாட்ட, நம் மானத்தை காப்பாற்று என்று சொல்லிவிட்டு உயிர் விட்ட போது என் நிலை எப்படி இருந்திருக்கும் நீயே யோசித்துப் பார். அதன் பிறகு உன்னை திருமணம் செய்து கொண்டு அமைதியாக வாழ வேண்டும் என்று தான் நினைத்தேன். ஆனால் அண்ணனின் மனசாட்சி எனக்குள் புகுந்து என்னை மீண்டும் கடுமையானவனாக மாற்றிவிட்டது. ஆனால் அண்ணன் மூட்டிய வஞ்ச நெருப்பை அக்காவின் அன்பு மழை அணைத்து விட்டது. இனி எப்போதும் நான் அப்படி நடந்து கொள்ள மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். எப்போதும் உன்னை காதலித்த அதே வைரமுத்தனாகத்தான் இருப்பேன். இது போதும், இது போதும் எனக்கு. இன்று உங்கள் அருகில் அமர்ந்து உரையாடும் இந்த ஒரு கணநேர மகிழ்ச்சிக்காக முன்பு நடந்த அனைத்தையும் நான் மறந்து விடுகிறேன். இன்று முதல் இணைந்து வாழ்வோம் என்று சொல்கிறீர்களே, இந்த அன்புக்காக நான் எத்தனை யுகங்கள் வேண்டுமானாலும் காத்திருப்பேன். எவ்வளவு துன்பங்களை வேண்டுமானாலும் பொறுமையாக ஏற்றுக்கொள்வேன். கல்யாணி, இனி நீ அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த நேரத்தில் நாம் இருவரும் பேசவே கூடாது. இந்நேரம் மாதப்பன் ஊரை விட்டு சென்றிருப்பானா? பட்டமங்கலம் எல்லையை தாண்டிவிட்டால் போதும், பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவன் சென்ற வேகத்திற்கு இந்நேரம் பாகநேருக்கு சென்றிருக்க வேண்டும். எப்படியோ
பாதுகாப்பாக அனுப்பி வைத்து விட்டேன். இனி கவலைப்பட ஏதுமில்லை. என்ன வீரம்மா, நீ இன்னும் உறங்கவில்லையா? எனக்குத்தானே உறங்காப்புலி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். உனக்கென்ன வந்தது? என்னுடைய மனைவி என்பதால் நீயும் உறங்காமல் இருக்க வேண்டும் என்று கட்டாயமா என்ன? படுத்து உறங்கு. சந்தோஷமாக இருப்பவர்கள்தான் நிம்மதியாக தூங்க முடியும். நான் எப்படி அவளை வெளியில் தூங்க முடியும்? அடடா, உனக்கென்ன பிரச்சனை? எனக்குத்தான் எவ்வளவோ போராட்டம். நிம்மதியாக உறங்க முடியாது. உங்களுக்கு என்ன போராட்டம்? உங்கள் வெள்ளைக்கார கூட்டம்தான் வெற்றி மேல் வெற்றி குவிக்கிறதே. பைத்தியம், பைத்தியம். உனக்கு இன்னும் அந்த பழைய கதைதான் ஞாபகமா? அதற்கு பிறகு நான் எவ்வளவோ தெரிந்து விட்டேன் தெரியுமா? கோபால நாயக்கர், மருது பாண்டியர் இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு உதவிகள் செய்து வருகிறேன் என்பது உனக்கு தெரியாது. காலம் மாறும், என் மீதுள்ள களங்கமும் தீரும். அந்த கம்பெனிக்கார வெள்ளைக்கார வெறியர்களை விரட்டி அடிப்பதுதான் என் குறிக்கோள் என்பது அப்போது உனக்கு புரியும். போதும் போதும், இப்படி பலமுறை கேட்டு கேட்டு புளித்து விட்டது. உங்கள் சுபாவம் ஒரு நாளும் மாறாது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். பேசாமல் படுத்து உறங்குங்கள். அதற்கு முன்னால் உன்னிடம் நான் ஒன்று கேட்க வேண்டும். என்ன? இங்கு வரும் வழியில் ஆதப்பன் படுத்திருந்த அறையை பார்த்தேன். அவனை காணவில்லை. கருத்த ஆதப்பனை வைரமுத்தன் எவ்வளவு பொறுப்போடு விடுவித்துக் கொண்டு வந்து இங்கு தங்க வைத்தான். இப்போது என்னவாயிற்று? ஆதப்பன் எங்கே? ஆதப்பனுக்கு பாகனேரியில் ஏதோ அவசர வேலையாம். அதனால் இரவே புறப்பட்டு பாகனேரிக்கு சென்று விட்டான். யார் சொன்னது ஆதப்பன் பாகனேரிக்கு சென்று விட்டான் என்று? இல்லவே இல்லை. அவன் இன்னும் பட்டமங்கலத்தில் தான் இருக்கிறான். இதில் எதற்கு நான் போய் சொல்ல வேண்டும்? அவசர காரியம் என்று செய்தி வந்ததும் நான் தான் ஆதப்பனை குதிரையில் ஏற்றி அனுப்பி வைத்தேன். என்னிடமே வந்து ஆதப்பன் பாகனேரிக்கு போகவில்லை என்று சொல்கிறீர்களே. நீ அனுப்பி வைத்தது உண்மை. அவன் குதிரையில் ஏறி புறப்பட்டதும் உண்மை. ஆதப்பன் நம் அரண்மனை எல்லையை தாண்டும் வரையில் நீ பார்த்துக் கொண்டிருந்தாய் என்பதும் உண்மை. அதற்கு பிறகு நடந்தது என்னவென்று உனக்கெப்படி தெரியும்? என்ன நடந்தது? இப்போது ஆதப்பன் எங்கே? பட்டமங்கலத்து எல்லையை தாண்டுவதற்குள் அவன் நமது வீரர்களால் வளைக்கப்பட்டு பிடிபட்டு விட்டான்.